மண்பாண்ட தொழிலாளர்கள் குலாலர் சங்கம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு கல்விக்கான பரிசளிப்பு விழா. தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் குலாலர் சங்கம் கோவை மாவட்ட குலாலர் சங்கத்தின் 51வது ஆண்டு விழா, மாணவ மாணவியருக்கு கல்வி பரிசளிப்பு விழா மற்றும் மின்சக்கர திருவி வழங்கும் விழா ஆகிய நிகழ்ச்சிகள் கோவை துடியலூர் கு. வடமதுரை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள SS கமலேஷ் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் மாவட்ட செயலாளர் முல்லை ஜி. பழனிசாமி வரவேற்றார். மாவட்ட தலைவர் M. ராஜகோபால் தலைமை வகித்தார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குரூப் நிறுவனங்கள் நிர்வாக இயக்குநர் G. ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார். மாவட்ட பொருளாளர் A. சண்முகசுந்தரம் நிதிநிலை அறிக்கையை வாசித்தார். மாநில தலைவர் சேம நாராயணன் விழாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற 22 மாணவ மாணவியருக்கு கல்விக்கான பரிசுகளை அளித்தார். 5 பயனாளிகளுக்கு மின்சக்கர திருவிக்கருவிகளை வழங்கி விழா பேருரை ஆற்றினார். முன்னாள் மாவட்ட செயலாளர் குமாரசாமி ஆண்டறிக்கையை வாசித்தார். நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மா. கணபதி, மாநில பொருளாளர் மகேஷ் கண்ணன், மாநில இளைஞரணி தலைவர் பழனி, மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பரசு, மாணவர் அணி தலைவர் ஆனந்தன், மாநில துணைத் தலைவர் பாலசுப்ரமணியம், கார்த்திபுரம் நிறுவனர் கார்த்திகேயன், திருச்சி துணை ஆட்சியர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரும் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த மாவட்டம் குலாலர் சமுதாயத்திற்கு ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். அந்த ஒற்றுமையை தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாவட்டங்கள் பார்க்கின்ற போது கோவை மாவட்டம் கல்வி பரிசளிப்பாகவும் 51ஆம் ஆண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையிலே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் ஒன்று, மழைக்கால நிவாரண நிதியாக 5000 ரூபாய் தருவதை 10,000 ரூபாய் உயர்த்தி தர வேண்டும். வெறும் மழையாலும் வெள்ளத்தாலும் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். களிமண்ணை மூலப்பொருளாக செய்கின்ற மண்பாட்டு தொழிலாளர்கள் தான். ஆகவே அதனை புரிந்து வேண்டும். உங்கள் திருநாளிலே அரிசி, பருப்பு போன்ற உணவு தானியங்கள் எல்லாம் கொள்முதல் செய்து அரசு ரேஷன் கார்டுதாரர்கள் வழங்குகிறார்கள். அதே போன்று நெசவாளர்களுடைய வாழ்வுகளுக்காக அவர்களுக்கு இலவச வேட்டி வாங்கி வழங்குகிறார்கள். அதே போன்று பண்பாட்டு தொழிலாளர் வாழ்வுக்காக ஒரு பானையும் ஒரு அடுப்பும் கொள்முதல் செய்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். ஆகிய எதிர்கால சந்ததியினர்கள் களிமண்ணை மூலப்பொருளாக கொண்டு பணியாற்றுபவர்களுக்கு தொழில் பயிற்சி கல்லூரி உருவாக்க வேண்டும். மாவட்டங்கள் தோறும் தொழில் பயிற்சி கூடங்கள் உருவாக்கி தர வேண்டும். இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். காலகாலமாக மண்பாட்டு தொழில் செய்கின்ற தொழிலாளர்கள் வசிக்கின்ற பகுதிக்கும் அவர்கள் வேலை செய்கின்ற பகுதிக்கும் சூழலிக்கின்ற பகுதிக்கும் பட்டா வழங்காமல் இருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும். ஆகிய மண்பாட்டு தொழில் என்பது ஒரு பிரதான தொழில். இயற்கையாக உருவாக்கப்பட்ட தொழில். அரிசியும் பருப்பையும் உணவுப் பொருளையும் கலப்படமாக்கி சமைத்து சுவைத்து சாப்பிடுவதற்கேற்ற மண்பாட்டத்தின் மகத்துவத்தை எதிர்கால மாணவர்கள் அறிந்து கொள்கின்ற வகையில் பாட புத்தகத்தில் ஒரு பாடப்பிரிவை உருவாக்கிட வேண்டும். அதன் மூலமாக எதிர்கால மாணவர்கள் அதை தெரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு உணவுப் பொருள் வழங்கினால் நச்சுத்தன்மை அதிகமாக வந்து பல பேர் மாண்டு விடுகிறார்கள். ஆகவே இயற்கையான உணவை மண்பாட்டில் சொல்லி சாப்பிட்டால் 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் வாழலாம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை கடைபிடிக்க வேண்டும். ஆகவே மண்பாட்டு பயிற்சி கூடங்கள் தான் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதை அரசு செய்து தர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.